செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. முதல்வர் விஜய் மட்டுமே தமிழகத்தை முன்னேற்ற முடியும். அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த வக்கீல் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினரும் அதிமுக ஐடி லிங்க் மண்டல நிர்வாகியுமான வக்கீல் மந்திரமூர்த்தி தலைமையில் வழக்கறிஞர்கள் பசும்பொன் ராஜா, சுபாஷினி, முன்னாள் அரசு சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர் இப்ராஹிம், பிரியதர்ஷினி, ஐயப்பன், குமரேசன், மஞ்சு, கௌதம், முருகன், அருண்குமார், பேச்சுத்துறை நித்யா உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் அதிமுகவை சேர்ந்த வக்கீல் மந்திரமூர்த்தி தலைமையில் தமிழக வெற்றிக் கழக மத்திய மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜா தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். கட்சியில் இணைந்த அவர்களை மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜ் சால்வை அணிவித்து வரவேற்றார். அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த மந்திரமூர்த்தி பேசுகையில், இன்று முதல் நான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளேன். தமிழகத்தில் தற்போது உள்ள தலைவர்களில் ஒரே தலைவர் தமிழக முதலமைச்சர் விஜய் மட்டும்தான் நல்ல தலைவராக உள்ளார். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சிகள் தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை. எல்லா கட்சியும் தமிழகத்தில் முடிந்துவிட்டது. இனி ஒரே கட்சிதான், அதுவும் தமிழக வெற்றிக் கழகம் தான். தமிழகத்தை காப்பாற்ற தமிழக முதல்வர் விஜயால் தான் முடியும். மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் விஜயால் தான் செய்ய முடியும். அதனால்தான் அதிமுகவில் இருந்து விலகி பல்வேறு வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் நின்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளேன் என்று வக்கீல் மந்திரமூர்த்தி கூறினார். கட்சியில் இணைந்த அவர்களை வரவேற்று பேசிய மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜ், அதிமுகவில் இருந்து விலகிய வக்கீல் மந்திரமூர்த்தி நிறைய இளைஞர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்த்துள்ளார். குறிப்பாக படித்தவர்களை சேர்த்துள்ளார். மாநகராட்சி கூட்டத்தில் மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்தவர் மந்திரமூர்த்தி. தமிழக வெற்றிக் கழகத்தில் மந்திரமூர்த்தி சேர்த்தது கட்சிக்கு மேலும் வலுப்பெறும். தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடியில் பல்வேறு டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டு மூடப்பட்டுள்ளது. அதனால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடியில் பல்வேறு தெரு விளக்குகள் எரியாமல் உள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையருடன் பேசியுள்ளேன். விரைவில் அதனை சரி செய்வதாக ஆணையர் கூறியுள்ளார். இந்த கட்சியில் வழக்கறிஞர்கள் இன்று நிறைய பேர் இணைந்துள்ளனர் என்று மாவட்ட செயலாளர் STR சாமுவேல் ராஜ் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒரு மாமன்ற உறுப்பினர் தற்போது கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முக்கிய நிர்வாகிகள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருவது அதிமுகவில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லா கட்சியுமே முடிஞ்சு போச்சு. எந்த கட்சியுமே இல்லை இருக்கிறதுக்கு. ஒரே கட்சி இப்போதைக்கு இருக்கிறது நம்முடைய விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் தான். அதனால நாங்களே மக்களோட கல்வி நிகழ்ச்சியா தமிழக வெற்றிக் கழகத்தை இணைச்சிக்கிறோம். வழி இல்லை, தமிழகத்தை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னா என்னுடைய வார்டுகள் எந்த விதமான வேலையுமே நடக்கல. வேற என்ன பண்றது, மக்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் மக்கள் நன்மைக்காகவும் மற்றும் இந்த தமிழகத்தை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெற்றி கழகத்தில் இன்றைய தினம் அனுமதிகள் மத்திய மாவட்ட செயலாளர் முதல்வர் விஜய் அவர்களும் முக்கியமான பொருளாளர் அவர்களும் எங்களுக்கு அவர்களுக்கு அறிவிக்கும்படியும் அண்ணன் மந்திரமூர்த்தி அண்ணா இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய இளைஞர்களை ADMK TMKல இருந்து பல மாற்று கட்சிகள் இருந்து இங்க இணைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய பணி சிறந்த ஏற்கனவே அவங்க நிறைய போஸ்டிங்ல இருக்காங்க. மந்திரமூர்த்தியில கவுன்சிலர் இருக்காங்க ஏற்கனவே. அது போக நம்ம மாநகராட்சியிலையும் நிறைய ஒர்க்கர் நிறைய பண்ணிட்டாங்க. அங்க ஒவ்வொரு இடத்தையும் சண்டை போட்டு வெளியே போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரையும் நான் நிறைய பார்த்துருக்கேன். மேலும் அவனுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷாப் எல்லாத்தையும் நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டாங்க.